சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, காயத்ரி விருப்பமே இல்லாமல் தான் எசக்கியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்தில் தான் எசக்கியை பார்த்தீங்கன்னா, காயத்ரி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எசக்கியை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னே காயத்ரியை பார்த்தீங்க அப்படின்னா, டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பூ வாங்கி கொடுத்தாங்க. அந்த பூவே பார்த்தீங்க அப்படின்னா, காயத்ரி தூக்கி போட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்கிட்ட நடந்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்ப எசக்கி பார்த்தீங்க அப்படின்னா, காயத்ரி பக்கத்தில் வந்து படுத்திருக்காரு. இதை பார்த்து காயத்ரி ரொம்பவே ஷாக் ஆகி, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்கள கல்யாணம் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு தான். எங்க அம்மாக்காக நான் தெரியாம உங்கள கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்காக இந்த மாரிலாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க. நான் இப்பயே போய் சொல்றேன் எங்க அம்மாகிட்ட. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. எங்க அம்மா என்ன நெனச்சாலும் பரவால்ல. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் பரவால்ல. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. உங்க கூட வாழ பிடிக்கலன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்ல போறாங்க. இதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அன்னபூர்ணி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு சிவா வந்து சிந்துவ தேடுறதுல இருக்காங்க. சிந்து இருக்க இடத்த வந்து சிவா வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சிந்துவ வந்து காப்பாத்த போறாரு. ஸோ சிந்துவ எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி திரும்ப இந்த வீட்டுக்கு கொண்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.